இந்த மாலை நேரத்திலையும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிந்திக்கும்படியாக நம்முடைய வேதாகமத்தை தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். தானியேல் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 அந்த அதிகாரம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். தானியேல் 3வது அதிகாரம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா எனும் சமபூமியிலே நிறுத்தினார். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினார். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகி நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கின்னரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றார். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றம் சாற்றி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரும் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டுமென்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டுமென்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாமல் இருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிச்சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினிச்சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான்.
அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். போதும், இதோட நாம் வாசித்து முடிப்போம். ஜெபிப்பு இந்த வேத வார்த்தைகளை நாம் சந்திப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, இந்த வேத பகுதியிலிருந்து நீர் எங்களுக்கு உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவற்றை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அபிகேல் அமைதியாக இருக்கும். இந்த தானியேல் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் இப்போ வாசிக்க கேட்டோம். இன்னும் நாம் சின்ன பிள்ளையில் இருந்த காலத்துலலாம் இந்த சம்பவத்தை நம்ம அநேக தடவை நம்ம வாசிக்க கேட்டிருப்போம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ பாடசாலைகள் எல்லாத்துலேயும் இந்த சம்பவத்தை ஒரு பெரிய ஒரு கதையாக சொல்லுவாங்க இல்லையா? இதை வாசிக்கும் பொழுதே நமக்கு ஒரு உற்சாகத்தை தூண்டுகிற அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு கதை, ஒரு சம்பவம் தான் இந்த தானியேல் 3வது அதிகாரத்திலே நடக்கின்ற ஒரு சம்பவம். இப்போ இதில் நடக்கிற சம்பவத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நேபுகாத்நேச்சார், பாபிலோனுடைய மன்னன், அவன் ஒரு பொற்சிலையை உருவாக்குகிறான். அதை உருவாக்கி எல்லாரும் அதை பணிந்து கொள்ளணும்னு சொல்கிறான். எல்லாரும் அதை செய்யும் பொழுது 3 பேர் மாத்திரம், யூதர்கள், யூதாவிலிருந்து அடிமைகளாக பிடிக்கப்பட்டு வந்த யூத அடிமைகள் அந்த பொற்சிலையை வணங்காமல் இருக்கிறாங்க. அதை கேட்டு ராஜா அவங்கள விசாரிக்கிறாரு. விசாரித்ததற்கு பிற்பாடும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அவங்கள தூக்கி எரிகிற அக்னி சுவாலையில் போடுறாங்க. அங்கே தேவன் அவங்களை காப்பாற்றுற இந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, அல்லது இந்த சம்பவத்தை, இந்த 3வது அதிகாரத்தை, தானியேல் 3வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அநேக நேரத்தில் இதை நாம் எப்படி படிக்கிறோம், அல்லது அநேக நேரத்தில் இந்த 3வது அதிகாரத்தில் நாம் இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், எந்த ஒரு கோணத்தில் நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், தேவனுக்காக வைராக்கியமாக நின்ற 3 மனிதர்கள், தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த 3 வாலிபர்கள், எப்படிப்பட்ட ஒரு துணிகரமான, எப்படிப்பட்ட ஒரு பாராட்டத்தக்க ஒரு துணிச்சலான ஒரு விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது, எவ்வளோ வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உண்மைதான். ஆனால் இந்த தானியேல் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது இதை ஏதோ 3 மனிதர்கள் அவங்க அக்கினி சுவாலையிலிருந்து அவங்க ஒரு மகத்துவமாக அதிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்பதோடு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயத்தை இதில் நாம் பார்க்க தவறிடும். இந்த 3வது அதிகாரம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின அல்லது அக்கினி சுவாலையிலிருந்து பாதுகாக்கப்பட்ட 3 வாலிபர்கள் என்பதை தாண்டி இது எதை அதிகமாக பேசுது அப்படின்னு சொன்னால், தெய்வீக மதிப்பை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். தெய்வீக மதிப்பு என்னதுங்க? தெய்வீக மதிப்பு அப்படின்னு சொன்னால், தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவர் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தமக்குள்ளாக தான் யாராக இருக்கின்றார் என்பதினாலே, அவருடைய பரிசுத்தத்தினாலும், அவருடைய நீதியினாலும், அவருடைய ஞானத்தினாலும், அவருடைய வல்லமையினாலும், அவருடைய சகல குண நலன்களின் அடிப்படையினாலும், அவருடைய இருத்தலின் அடிப்படையிலே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் நம்முடைய ஆராதனைக்கு தகுதியானவர் என்பதைத்தான் இந்த வேத பகுதியிலே நாம் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கொள்கிறோம். நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்னன்னா, அதாவது தேவனாகிய கர்த்தர் பற்றி எரிகின்ற அக்கினியின் மத்தியிலே நம்மை விடுவிக்காமற் போனாலும் நம்முடைய ஆராதனைக்கு உரிய தேவன் என்பதை தான் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த 3 வாலிபர்களை நாம் பெருசா பார்ப்பதிலிருந்து கொஞ்சம் நம்முடைய கவனத்தை திருப்பி, இங்கே தேவன் அவர் எவ்வளவு மகத்துவமானவர், நம்முடைய ஆராதனைக்கு உரிய அந்த கர்த்தர்
எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆராதிக்கப்படத்தக்கவர் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவங்க வாழ்ந்த அந்த சம்பவத்திலே, அந்த சூழ்நிலையிலே அவங்கள சுற்றி இருந்த நடந்த விஷயங்கள் எல்லாமே கடவுளை மறுதலித்துவிட்டு, உண்மையான தேவனை மறுதலித்துவிட்டு, மற்ற விஷயங்களுக்காக தேவனை மறுதலிப்பது அல்லது சமரசம் செய்வதைத்தான் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தங்களுடைய உயிரை காட்டிலும் தேவனுடைய மகிமை உயர்ந்தது, தேவனுடைய மகிமை மேலானது என்பதை இந்த மனிதர்கள் விளங்கி கொண்டார்கள். அப்படி விளங்கி கொண்டதுனால தேவனுடைய மகிமைக்காக, தேவன் மீது இருந்த உறுதி, விசுவாசத்தின் உறுதிக்காக, தேவன் அவர் ஆராதனைக்கு தகுதியுடையவர் என்பதற்காக தங்களுடைய எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் தேவன் மீது அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அப்போ இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு கேள்வி, இன்றைக்கும் அதாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால என்னுடைய உயிரே பறிபோகின்ற ஒரு நிலைமை வந்தாலும், அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் தேவன் என்னுடைய ஆராதனைக்கும் என்னுடைய பயபக்திக்கும் அவர் உரியவரா, அவர் ஆராதிக்கப்பட வேண்டியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கும் நமக்கு அநேக நேரத்தில் வருது. அந்த கேள்விக்கு தான் இன்றைய நாளிலே இந்த வேத பகுதியிலிருந்து நாம் பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். 3 குறிப்புகளின் மூலமாக இந்த வேத பகுதி நடக்கின்ற சம்பவங்களை நாம் சிந்திக்கலாம். தேவன் ஆராதனைக்கு தகுதி உடையவர் என்பதை 3 குறிப்புகளின் மூலமாக நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக நாம் பார்க்கிற காரியம், உலகமே தேவனை விட்டு விலகினாலும், உலகமே சத்தியத்தை சமரசம் செய்தாலும் தேவன் இன்னும் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர் என்பதை முதலாவதாக இதில் நாம் பார்க்கிறோம். உலகமே தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகினாலும் தேவன் இன்னும் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். 1வது வசனத்திலிருந்து 15வது வசனம் முடிய அதை நாம் பார்க்கிறோம். நான் பார்க்கும் பொழுது இந்த நேபுகாத் நேச்சார் என்கின்ற இந்த ஒரு அரசன், பாபிலோனுடைய அரசன், இப்போ என்ன செய்கிறாரு, அவர் ஒரு பொற்சிலையை உருவாக்குறார். அது என்ன சிலைன்னு நமக்கு விளக்க சொல்லலை. அது அவருடைய உருவப்படமா, இல்லை பாபிலோன் மகா தேவியினுடைய அவர்களுடைய கடவுள்களுடைய உருவப்படமா நமக்கு சொல்லப்படலை. ஆனால் ஏதோ அவர்களுடைய ஒரு வழிபாட்டோடு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு சிலையை அவர் உருவாக்குறார். அந்த சிலையை உருவாக்குறாருன்னு சொன்னாலும் அது சாதாரண ஒரு சிலை கிடையாது. ரொம்ப அதப்பா ஒரு ஒரு மகத்துவமான, பார்க்கும் பொழுது பிரமிக்கத்தக்க அளவிலே ஒரு சிலையை உருவாக்குற அந்த வசனம் சொல்லுது. 1வது வசனம், 60 முழ உயரமும் 6 முழ அகலம், கிட்டத்தட்ட அதை பார்த்தோம் ஒரு 90 அடி உயரம். சரிங்களா, 90 அடி உயரம். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, அது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதற்கு பின்னாடி இருந்த செலவுகளை நீங்க யோசிச்சு பாருங்க. அதற்கு பின்னாடி இருந்த மெனக்கடலை நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன நோக்கத்தோடு ஒரு மனுஷன், ஒரு ராஜா 90 அடி உயரமான ஒரு சிலையை உருவாக்கி இருப்பான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சரிங்களா, அப்ப அப்பேற்பட்ட ஒரு சிலையை உருவாக்கி அவன் என்ன செய்யறான், கொண்டு போய் ஒரு சம பூமியிலே நிறுத்துகிறான். சமபூமி, சமபூமினா என்னதுங்க, சமமான நிலப்பரப்பு. அதாவது எங்கே இருந்து பார்த்தாலும் அந்த சிலை தெரியும், எந்த மூளை முடுக்கில் இருந்து பார்த்தாலும் அந்த சிலை தெரியும். யாருடைய கண்ணுக்கும் அதை மறைவானது கிடையாது. எங்கே இருந்து பார்த்தாலும் அது தெரியும், ஏன்னா அது சமபூமியில் நிறுத்தப்பட்டிருக்கு. எங்கே இருந்து பார்த்தாலும் அது தெரியும், ஏன்னா உயரத்தில் அது ரொம்ப பெருசு. அப்பேற்பட்ட ஒரு சிலையை உருவாக்கி அவன் கொண்டு போய் வச்சு என்ன சொல்றான், எல்லாரும் இதை பணிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான். 4வது வசனத்தில் பார்க்கிறோம், கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது இந்த அர்ப்பணிப்பின் விழா. சாதாரணமா நடக்கல, சகலவித கீத வாத்தியங்கள். சும்மா ஏதோ எக்காலம் நாகசுரம் அத்தோட முடிஞ்சிடல, தடால் புடலா நடக்குது. எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் எல்லா இசை வாத்தியங்களை கொண்டு வந்து
அந்த சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? தாழ விழுந்து வணங்க வேண்டும். இப்போ இந்த பாபிலோன் ராஜா சாதாரண ராஜா கிடையாது. இந்த பாபிலோன் என்பது ஒரு சாம்ராஜ்யம். சரிங்களா? ஒரு சாம்ராஜ்யம். எப்பேற்பட்ட ஒரு சாம்ராஜ்யம்? அந்த அந்த தேசத்தை சுற்றி இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் எல்லா தேசத்தாரையும் அந்த அந்த பாபிலோனை சுற்றி இருக்கின்ற மற்ற நகரத்தை எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து பலவிதமான பாஷைக்காரரையும் பலவிதமான கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றவர்களையும் பலவிதமான கடவுள் வழிபாடுகளை கொண்டவர்களையும் தங்களுடைய கட்டிற்குள்ளாக கொண்டு வந்து ஆளுகை செய்கின்ற ஒரு மகா சாம்ராஜ்யம் தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தினுடைய அரசன் ஒரு மகா பெரிதான உயர்ந்த ஒரு சிலையை நிறுத்தி அதற்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கீத வாத்தியங்களை கொண்டாந்து வாசிக்க விட்டு இதற்கு எவன் பணியலையோ பணிஞ்சு கொள்ளணும்னு சொல்றான். பணியலை அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது? 6வது வசனத்துல, எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். கட்டளையை கொடுக்கிறாரு, எல்லாரும் இதை பணிஞ்சு கொள்ளணும்னு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனா நடக்கிற விஷயம் என்ன? உடனடி மரணம். உடனடி மரணம். உடனடி மரணம் சொன்னாலும் சாதாரணமாக ஏதோ ஈட்டியை விட்டு எரிகிறதோ அல்லது வாளால வெட்டுறதோ கிடையாது. நெருப்புல உயிரோட தூக்கி போடும் கொடூரமான ஒரு மரணம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அது நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஏன் சொன்னா அதை பார்க்கின்ற மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு பயம் உண்டாகணும். இந்த ராஜாவை எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது, இந்த ராஜ்யத்தை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு பகிரங்கமான ஒரு பயங்கரமான அதிகாரத்தை கொண்ட ராஜா நான் என்பதை காட்டும்படியாக இங்கே என்ன செய்யறான்? கொண்டாந்து வச்சிருக்கான். அப்போ இந்த ராஜா செய்த ஒரு விஷயம் அது எதை காட்டுது? எல்லா ஜனங்களின் மீதும் எல்லா பாஷைக்காரரின் மீது அவன் என்ன பாஷையை பேசினாலும் சரி, அவன் என்ன மத வழிபாடுகளை பின்பற்றுகின்றவனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன மாதிரி ஒரு தேவர்களை வழிபடுகின்றவனாக இருந்தாலும் சரி, இவன் இப்பொழுது பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறான். அப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்திற்கு கீழே இருக்கிறதுனால நான் சொல்றதை தான் நீங்க செய்யணும். நீங்க எப்பேற்பட்ட இடத்திலிருந்து வேண்டுமானாலும் வந்திருக்கலாம், நீங்க எந்த தேவனை வேணாலும் வழிபட்டிருக்கலாம், ஆனா இப்பொழுது நான் உங்களை ஆளுகை செய்ததுனால என் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும் என்று சொல்லி தன்னுடைய ஆளுகையை இங்கே பெருசாக காட்டுகிற இந்த ஒரு ராஜாவை நம்ம பார்க்கிறோம். இப்போ இப்பேற்பட்ட ஒரு கட்டளை கொடுக்கப்படுது. இந்த கட்டளையை கேட்டு எல்லா ஜனங்களும் என்ன செய்றாங்க? பணிந்து கொள்றாங்க. 7வது வசனத்தை பார்க்கிறோம். அந்த சத்தத்தை, கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டாங்க. ஆனா இந்த 3 மனிதர்கள், யூதாவிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட, ராஜாவினாலே ஒரு விசாரணையின் நிலைமைக்கு உயர்த்தப்பட்ட இந்த 3 மனிதர்கள் என்ன செய்யல? அதை வணங்கல, அதை பணிந்து கொள்ள. இந்த செய்தி ராஜாவுடைய காதுக்கு வருது. ராஜாவுடைய காதுக்கு வருது. இப்போ இவங்க இந்த சிலையை பணிந்து கொள்ளாமல் போனது வெறுமனே ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தையும் ஆளுகையையும் மீறினது மாத்திரம் கிடையாது. தங்களுடைய பதவிக்கு விரோதமான ஒரு காரியத்தை அவங்க செய்யறாங்க. ஏன்னா இப்போ இவங்க யாரு? பாபிலோன் தேசத்துல ஒரு பதவியில இருக்கிறாங்க. அப்போ ஒரு பதவியில இருக்கின்ற பொழுது ராஜாவுடைய கட்டளையை மீறினா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். இது ஒரு சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கும் அரச சபையிலே அதிகாரத்தில் இருக்கின்ற மனிதர்கள் கீழ்ப்படியாமல் போவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இது ராஜ துரோகம், இது அரச துரோகம், இது அரசுக்கு இழைக்கிற ஒரு அநீதி. அப்படி செஞ்சா தண்டனை என்னன்னு இந்த மனிதர்களுக்கும் தெரியும். கொடூரமான ஒரு மரணம். இப்படி எல்லாம் இருந்த பொழுதும் இவங்க அதற்கு கீழ்ப்படியல, அந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியல. அரசன் உருவாக்கின, அந்த மன்னன் உருவாக்கின அந்த சிலையை அவங்க பணிஞ்சு கொள்ளல. இது எதை காட்டுது? நாங்கள் இந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்பதை தாண்டி ஆராதனைக்கு தகுதியுடையவர்,
வணக்கத்திற்கு தகுதியுடையவர், ஸ்தோத்திரத்திற்கு தகுதியுடையவர் ஒரே ஒருவர் மட்டுமே, அவர் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே என்பதை அவர்கள் என்ன செய்றாங்க? உறுதிப்பட தாங்கள் அடிமைகளாக இருக்கின்ற இடத்திலே தெரிவிக்கிறாங்க. தங்களுடைய தேசத்தில் கிடையாது. சரிங்களா? எல்லாம் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கிற பொழுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு கவலையும் இல்லாம, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம, தங்களுடைய வீட்டில், தங்களுடைய தேசத்திலே, தங்களுடைய குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கின்ற பொழுது நாங்கள் இதை பணிந்து கொள்ள மாட்டோம்னு அவங்க சொல்லலை. அடிமையா தூர தேசத்தில் இருக்கிறாங்க. அங்கே இருந்துகிட்டு தங்களை அடிமைப்படுத்துகின்ற சாம்ராஜ்யத்தின் ராஜாவுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று அவங்க சொல்றாங்க. அபிகேல் அமைதியா இருக்கணும். அவங்களுக்கு தெரியுது எதனால சொல்ல முடிஞ்சதுன்னு சொன்னா, அவங்களுக்கு கட்டளை தெரியுது. அவர்கள் வேதம் அறிந்தவங்க. 10 கட்டளைகள் அவங்களுக்கு தெரியும். நீ எதையும் சேவிக்க கூடாது, தேவன் என்ன மட்டும்தான் நீ சேவிக்கணும், உன் தேவனாகிய கர்த்தர் நான் மட்டும்தான் கர்த்தர், நீ என்ன ஆராதனை செஞ்சாலும், நீ என்ன பணிவிடை செஞ்சாலும் அதனை எனக்கு மட்டும்தான் செய்யணும் என்பதை, அந்த கட்டளையை இவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? அறிந்திருந்தார்கள். அப்ப அறிந்திருந்தபடினாலே அந்த தேசமே, முழு தேசமே, எல்லா ஜனங்களும், எல்லா பாஷைக்காரரும் எல்லாரும் இங்கே தேவனை விட்டு அந்த ராஜா உருவாக்கின சிலையை அவர்கள் பணிந்து கொண்டாலும், இவங்க என்ன செய்றாங்க? உலகமே தேவனை விட்டு பின்வாங்கி போனாலும், உலகமே தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தாலும், உலகமே ஒரே மெய் தேவனாகிய கடவுளை வழிபடாமல் கண்டதையெல்லாம் வழிபட்டாலும், எங்களுக்கு தெரியும் தேவன் மட்டுமே கர்த்தர், அவரை மட்டும்தான் நாங்கள் வழிபடுவோம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை செய்யறதுனால எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, நாங்கள் கொடூரமாக மறிச்சாலும் பரவாயில்லை, எங்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அக்னியில தூக்கி போட்டா என்ன, சிங்க குகையில தூக்கி போட்டா என்ன, என்ன பண்ணா என்ன, என் தேவன் ஆராதனைக்கு உரியவர். அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர் மட்டும்தான் என்னுடைய ஆராதனைக்கு உரியவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது என்ன, இந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்திருந்தால் ராஜாதி ராஜாவுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டிருப்பாங்க. தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என்னதுங்க சாதாரணமா என்னுடைய இருதயத்தில் நான் தேவனை அவமதிக்கல, வெளிப்படையாக என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் சும்மா வெளிப்படையா அந்த ஒரு கீத வாத்தியம் வாசிக்கும் பொழுது ஒரு செகண்ட் குனிஞ்சு எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அது எப்படி இருந்திருக்கும்? தங்களுடைய ஆத்மாவுக்கு அவர்கள் கேடு உண்டாக்குவதாக இருந்திருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இப்போ இங்கே நடக்கிற சம்பவம் ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. துணிகரமான 3 வாலிபர்கள் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இங்கே நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், மனிதனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இடையேயான நேரடி ஒரு சண்டை, ஒரு யுத்தம். அதுதான் இங்கே நடக்குது. உலகமே கடவுளை விட்டு பின்வாங்கி போகுது, நாங்கள் கடவுளுக்காக நிற்போம் என்கின்ற இந்த வைராக்கி. நம்ம சபையை வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது, நாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சீர்திருத்த திருநாளெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்தோம். இதில் மார்ட்டின் லூத்தர் அவர் ரோம சபைக்கு எதிராக அவர்களுடைய தவறான உபதேசங்களை கண்டித்து புத்தகங்கள்லாம் எழுதுறார். இப்போ அவரை சபையில் கூட்டி நிறுத்துறாங்க. நீ எழுதுனதெல்லாம் தப்பு அப்படின்னு நீ என்ன செய்ய, பின்வாங்கினா உன்னை நாங்கள் உயிரோட விட்டுருவோம், இல்லைன்னா நாங்கள் உங்களை சித்திரவதை செஞ்சிருவோம்னு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாரு? நான் தேவனுடைய வார்த்தைக்கு என்னுடைய மனசாட்சி கட்டுப்பட்டிருக்கு, தேவனுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு, இதை தாண்டி என்னால் எதையும் செய்ய முடியாது, இதை தாண்டி என்னால் எதையுமே செய்ய முடியாது, கடவுள் என்ன காப்பாற்றட்டும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படித்தான் இந்த மனிதர்கள் இருந்தாங்க. இன்னும் சபை சரித்திரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஆரம்ப காலத்தில் இந்த ரோமர்கள் அவங்களுடைய ஆதிக்கம் பெருகின பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் எல்லாரும் சீசர் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாங்க. எல்லாரும் சொன்னாங்க உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக.
ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அவங்க என்ன பண்ணாங்களாம், கிறிஸ்துவே ஆண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னதுனால அநேகர் தங்களுடைய உயிரை இழந்தார்கள், அநேகர் தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள், அநேகர் தங்களுடைய ஆஸ்திகளை இழந்தார்கள். ஆனா யாருமே கடவுளை விட்டு கொடுக்கல, யாருமே தங்களுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்கல, யாருமே தங்களுடைய விசுவாசத்தை தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சமரசம் செய்யல. ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் ஆராதனைக்கு உரியவர். எரிக்கு அமைதியா இருக்கும். என்ன நடந்தாலும் தேவன் ஆராதனைக்குரியவர். அதே ஒரு சம்பவத்தை தான் இந்த மனிதர்கள் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு இந்த இடத்துல அவங்க செயல்படுறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயம், ஜான் கால்வின் சொல்றாரு, மனிதனுடைய இருதயம் விக்கிரகங்களை உருவாக்குகின்ற ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்றார். மனிதனுடைய இருதயம் விக்கிரகங்களை உருவாக்குகின்ற ஒரு தொழிற்சாலை அப்படின்னு சொல்றார். ஒருவேளை நாம் ஒரு பொற்சிலையை நிறுத்தி அதை நாம் பணிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம், விக்கிரகங்களை நேரடியாக நாம் தாழ விழுந்து பணிஞ்சு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் எதை நாம் அதிகமாக அன்பு செய்கிறோமோ அதற்குத்தான் நாம் அதிகமாக சேவை செய்வோம். எதை நாம் அதிகமாக அன்பு செய்கின்றோமோ அதற்குத்தான் நாம் அதிகமாக சேவை செய்வோம். அது நம்மளுடைய எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது பணமாக இருக்கலாம், அது பதவியாக இருக்கலாம், அது வெற்றியாக இருக்கலாம், அல்லது எனக்கு நொடிப்பொழுது இமைப்பொழுது சில நேரத்திற்கு கிடைக்கின்ற இன்பமாக இருக்கலாம், அல்லது மனிதர்களுடைய ஒரு அப்ரூவல். நம்ம அநேக நேரத்தில் அதற்காக தான் ஏங்குறோம் இல்லையா? அதற்காக தான் ஏங்குறோம். மனிதர்கள் என்னை பார்த்து என்னை பாராட்டும், இப்படி சில பேர் 4 பேர் என்னை பார்த்து அப்படி சொல்லணும், மெச்சிக்கிற மாதிரி இருக்கணும் என்று சொல்லி மனிதர்களுடைய வார்த்தைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம், அநேக நேரத்தில் இயங்குகிறோம். அல்லது அதிகாரம், பதவி, இதை நாம் அதிகமாக நேசிக்கிறோம். எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதற்குத்தான் நாம் அதிகமாக சேவை செய்கிறோம், அதற்குத்தான் நாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், அதை நம்முடைய விக்கிரமாக மாற்றுகிறோம். அப்போ அதனால நான் விக்கிரகத்தை சேவிக்கல அப்படின்னு நாம சொல்ல முடியாது. நம்முடைய விக்கிரகம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவை ஆராதிச்சுட்டு, இன்னைக்கு சபையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவை ஆராதிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து கிறிஸ்துவை என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து கிறிஸ்துவை சேவிச்சு விட்டுட்டு திங்கட்கிழமை போய் உலகத்தை சேவிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து தேவனை ஆராதித்து விட்டு திங்கட்கிழமை போய் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாம் ஆராதிக்கலாம். நடக்கிற ஒரு விஷயம். அநேக நேரத்தில் நம்முடைய நன்மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய விசுவாசத்தின் நம்பிக்கை நாம் என்ன செய்கிறோம், ஓரங்கட்டுறோம் இல்லையா? 4 பேருக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற பேர் காப்பாற்றப்படணும், 4 பேருக்கு முன்னாடி எனக்கு இருக்கிற நன்மதிப்பு காப்பாற்றப்படணும், அவிசுவாசிகளுக்கு முன்பதாக என்னுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய பேர் காப்பாற்றப்படணும் என்பதற்காக நான் யாரை விசுவாசிக்கிறேன், என்னுடைய விசுவாசம் என்ன, என்னுடைய நம்பிக்கை என்ன, என்னுடைய கிறிஸ்தவ உறுதிப்பாடு என்ன என்பதை நாம் மறைக்க முற்படுறோம். அநேக நேரத்தில் இது நடக்குது. மிகப்பெரிய ஒரு சோதனை. தொழில் செய்கிற இடத்துல, பணி செய்கின்ற இடத்துல என்னுடைய விசுவாசத்தை சொன்னா, என்னுடைய நம்பிக்கையை சொன்னா நான் எப்படியும் ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சிடுவேனோ, என்னை வித்தியாசமாக பார்த்துடுவாங்களோ என்பதற்காகவே மறைச்சு வைக்கிறது. அல்லது நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது நம்முடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் கடவுளை குறித்து பேசிட்டாலோ, அல்லது இதை நான் செய்ய மாட்டேன், கடவுளுக்கு விரோதமாக, வேதத்திற்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, இல்லை அதை நான் செய்ய மாட்டேன் ஒதுங்கி நின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்களோ என்பதற்காக விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை மறைத்து வைப்பது, அந்த சோதனை நமக்கு இருக்குது. அது உண்மையான ஒரு சோதனை, அது உண்மையான ஒரு பிரச்சனை. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த நேரத்தில் இந்த மனிதர்களிடத்திலிருந்து நாம் அதை கற்றுக்கொள்ளணும். இந்த 3 வாலிபர்களிடத்திலிருந்து நாம் படிக்கணும். உலகம் நமக்கு ஆறுதலையும் சௌகரியத்தையும் அது நமக்கு வாக்கு பண்ணலாம், ஆனால்
அதற்கு பதிலாக அது என்ன செய்து தெரியுமா? நம்முடைய ஆத்துமாவை அதை எதிர்பார்க்குது. சௌகரியத்தை தர்றேன்னு உலகத்தை சொல்லும். நான் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தர்றேன்னு சொல்லும். ஒரு ஆறுதலான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை நான் தர்றேன்னு சொல்லும். ஆனால் அதற்கு ஈடாக உன்னுடைய ஆத்மாவை எதிர்பார்க்கும். இன்னைக்கு முழு உலகமும் கடவுளை விட்டுட்டு அவருக்கு விரோதமா போகுது. உலகத்தை விடுங்க, நம்ம சபையை பாருங்களேன். சபையை பாருங்க, சபைகளே எத்தனை மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணினவர்கள், ஆராதனை நடத்தினவர்கள், பாடல் பாடினவர்கள், ஊழியம் செய்தவர்கள். இன்னைக்கு எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லைன்னு விட்டுட்டு கடவுளை மறுதலிச்சுட்டு விக்கிரகங்களையும் சிலைகளையும் மற்ற காரியங்களையும் ஈடுபட்டு தேவனை மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? எதற்காக இவங்கெல்லாம் விட்டுட்டு போனாங்க கடவுளை மறுதலித்து எதற்காக போனாங்க? கடவுளை விட ஒரு பெரிய விஷயத்துக்காக இல்லை, அற்பமான விஷயங்களுக்காக. இப்போ அதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அநேக நேரத்தில் நமக்கு வருகிற ஒரு சோதனை என்ன அப்படின்னு சொன்னா, நல்லா தானே அவங்க இருக்கிறாங்க. இப்படிலாம் பார்க்கும் பொழுது சபைக்கு வந்து பல வருடங்களாக சபைக்கு வந்து சபையில எல்லா காரியங்களிலையும் ஈடுபட்டு பிறகு ஏதோ ஒரு அற்பமான காரணங்களுக்காக சபையை விட்டு விலகி போய் உலகத்தோடு ஐக்கியப்படுகின்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு வருகிற ஒரு சோதனை என்னன்னு சொன்னா, நாம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நாம மட்டும் ஏன் இப்படி கடவுள்னு பிடிச்சுக்கிட்டு தொங்கணும்? நாம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் எல்லாம் போயிடுறான். எல்லாரும் மனுஷங்களாம் சபைக்கு வந்தவன்லாம் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்றான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நீங்க சபைக்கு இத்தனை காலம் போனீங்க, இப்போ திடீர்னு சபையை விட்டுட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னு யாரும் அவங்கள கேள்வி கேட்கலையே, யாரும் அவங்கள சேர்த்துக்காம இல்லையே, அல்லது எந்த ஒரு எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு நன்மையும் அவங்களுக்கு கிடைக்காம இல்லையே. எல்லாரும் அவங்கள ஏத்துக்கிறாங்களே, எல்லாரும் அவங்கள அன்பு கூறுறாங்களே, எல்லாரும் அவங்கள சேர்த்துக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே, வேலை செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன குறை? நாம தானே இன்னும் கஷ்டப்படுறோம், நாம தானே இன்னைக்கு இன்னும் கஷ்டப்படுறோம் என்று நான் மட்டும் ஏன் இன்னும் கஷ்டப்படணும்? நான் மட்டும் ஏன் இன்னும் அவதிப்படணும்? நான் மட்டும் ஏன் இன்னும் இவ்வளோ வைராக்கியத்தோட பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? எல்லாமே போகுதுப்பா. சபைக்கு வந்தவங்கலாம் போயிட்டாங்க, உலகமே எங்கேயோ போய்கிட்டு இருக்குது, நான் மட்டும் ஏன் இதை செய்யணும் என்று ஒரு சோதனை, அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரும். அந்த சோதனை எப்படி வேண்டுமானாலும் நமக்கு வரலாம், சபைக்குள்ளே இருந்து வரலாம். இது ஏன் இவ்வளவு இப்படி ஒரு கட்டுப்பாடு? இது ஏன் இப்படி செய்யணும்? இப்படி செய்கிறதுனால சில பேர் போயிடுறாங்களே, அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காக கொஞ்சம் தளர்வை கொண்டு வந்தா என்ன? அவங்கள சேர்த்து வச்சுக்கிறதுக்காக கொஞ்சம் தளர்வை கொண்டு வந்தா என்ன? தளர்வுகளை நல்லா கவனிங்க, தளர்வுகளை தேவனுடைய சத்தியத்தில் கொண்டுட்டு வரக்கூடாது, நம்முடைய பழக்க வழக்கங்களை தான் கொண்டுட்டு வரும். ஒருத்தரை ஆதாயப்படுத்துவதற்காக நான் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு, நான் கண்டது கடிதெல்லாம் பேசிட்டு, நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு சத்தியத்தில் தளர்வை கொண்டு வரலாம் என்பது சரியான ஒரு விஷயம் கிடையாது. அப்போ நாம் இதில் கற்றுக்கொள்கிற விஷயம் அப்படின்னு என்னன்னு சொன்னால், நேரம் போயிடுச்சு. முதல் பாயிண்ட்டுக்கு, உலகமே தேவனை விட்டு போனாலும், உலகமே தேவனுக்கு விரோதமாக போனாலும், தேவன் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். அதாவது நம்ம எதிர்பார்க்கணுங்க, சரிங்களா? சத்தியத்தை சமரசம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் நமக்கு வரும், நிச்சயமா வரும். அதை நம்ம எதிர்பார்க்கணும். அதை எதிர்பார்த்து அந்த அழுத்தத்தை நம்ம டீல் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் உண்மையா இருக்கும் பொழுது, விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கின்ற பொழுது நாம உலகத்துக்கு தனியா தெரியும், சரிங்களா? விசுவாசத்தில் உறுதியாக நிலைச்சு நிற்கின்ற பொழுது நாம தனியா தெரியும். நாம தனியா தெரிவது நிச்சயமாக நமக்கு பிரச்சனையை கொண்டுட்டு வரும். நம்ம தனியா தெரிகிறது நிச்சயமாக நமக்கு பிரச்சனையை கொண்டுட்டு வரும். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் என்னுடைய ஆராதனைக்கு உரியவர்.
இரண்டாவது குறிப்பாக நம்ம பார்க்கிற விஷயம், இரண்டாவது குறிப்பு, விடுதலை நமக்கு கிடைக்காமல் போனாலும் தேவன் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். விடுதலை நமக்கு கிடைக்காமற் போனாலும் தேவன் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் அதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், இங்கே இந்த மன்னன் இப்போ இவங்க இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியலை, அந்த சிலையை வணங்கலை. இந்த செய்தி ராஜாவுனுடைய காதுக்கு போகுது. ராஜாவுனுடைய காதுக்கு போன உடனே அவர் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார். 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறார். 14வது வசனத்தில், நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு ஒரு ஆஃபர் கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இப்போ இங்கே ராஜா தன்னுடைய கட்டளையில் ஒரு தளர்வை கொண்டுட்டு வர்றார். எவன் வணங்காம போனாலும் அவன் அடுத்த செகண்ட் என்ன செய்யப்படுவான், தூக்கி அக்கினி சுவாலையிலே போடப்படுவான்னு சொன்னவர் இந்த 3 பேருக்கும் ஒரு தளர்வை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தர்றேன், நான் உங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, இப்பொழுதும் 15வது வசனத்தில், எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. நான் சொல்ற கேட்டுங்கப்பா, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், நீங்க என் பேச்சை கேட்கல, நீங்க வணங்கல, இருந்தாலும் நான் உங்களுக்கு இரக்கம் கூர்ந்து தயவு கூர்ந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். மறுபடியும் நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், இது எல்லாத்தையும் வாசிக்க சொல்றேன். அதை வாசிக்கும் பொழுது மரியாதையா நீ பணிஞ்சிட்டன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னு சொன்னா உங்களை எவனாலையும் யாராலையும் எந்த தேவனாலையும் தப்புவிக்க முடியாது அப்படின்னு சொல்ற. தப்புவிக்க முடியாது. அப்படி சொன்ன உடனே அவர்களுடைய பதில் 16வது வசனத்தில், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அவங்களுடைய பதில் 2 விஷயத்தை நமக்கு காட்டுது. அவங்களுடைய பதில் 2 விஷயத்தை நமக்கு காட்டுது. என்னன்னு சொன்னா, அவர்களுடைய இறையியலையும் காட்டுது, அவர்களுடைய இறை பக்தியையும் காட்டுது. அவங்களுடைய பதில் அவர்களுடைய இறையியலையும் காட்டுது, அவர்களுடைய இறை பக்தியையும் காட்டுது. அவங்களுடைய இறையியல் என்னது? இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது 17வது வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இதுதான் அவங்களுடைய இறையியல். இதுதான் அவங்களுடைய இறையியல். அவங்க தேவனுடைய வல்லமையை அறிஞ்சிருந்தாங்க. அந்த தேவனை அறியாத புறஜாதியாகிய இந்த ராஜாவை தன்னுடைய அதிகாரத்தை மிஞ்சினவன் யாரும் இல்லை என்று அகங்காரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த ராஜாவுக்கு முன்பதாக தேவனை குறித்த ஒரு சத்தியத்தை உறக்க சொல்றாங்க. எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அவர் வல்லமையுடைய தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் பராக்கிரம் உள்ள தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மகத்துவமான காரியங்களை செய்கின்ற தேவன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எங்களை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் பாதுகாக்க கூடிய தேவன். அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு பலன் உண்டு, அவருக்கு அதற்கான பராக்கிரமம் உண்டு. அவங்க விசுவாசிச்சாங்க. செங்கடலை 2ஆக பிளந்த தேவனுக்கு இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து எங்களை காப்பாற்றுவது சாதாரண விஷயம், அவராலே அதை செய்ய முடியும் என்பதை அவங்க என்ன செய்தார்கள்? விசுவாசித்தார்கள். அதில் அவங்களுக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் விடுவிப்பாரா,
விடுவிக்க மாட்டாரா? ஆண்டவரால் முடியுமா முடியாதா? ஆண்டவரால் காப்பாற்ற முடியுமா முடியாதா? கேள்வியே கிடையாது. அவர்கள் மிகவும் உறுதியாக விசுவாசித்தார்கள், தேவனாலே இதை செய்ய முடியும். தேவனாலே செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். இது அவர்களுடைய இறையியல். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய இறை பக்தி. அவர்களுடைய இறை பக்தி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. 18வது வசனத்துல எங்களை அவர் விடுவிப்பார் அப்படின்னு தங்களுடைய இறையியலை சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, விடுவிக்காமற் போனாலும். என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. இதுதான் அவங்களுடைய இறை பக்தி. இதுதான் அவங்களுடைய இறை பக்தி. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறையியலை நம்முடைய இறை பக்தி பிரதிபலிக்க. நம்ம தேவனை குறித்து பயங்கரமாக விசுவாசிப்போம், நம்முடைய இறையியல் பயங்கரமாக இருக்கும். சும்மா அங்கே என்ன கடவுளே கடவுளே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கூப்பாடு போட்டுருக்கிறவன மாதிரி இல்லாமல் நம்முடைய இறையியல் பயங்கரமாக இருக்கும். வேதத்தின் அடிப்படையிலே சத்தியங்களை நம்ம தெளிவாக புட்டு புட்டு வச்சு தீர்க்கமாக கற்றுக்கொண்டிருப்போம். தேவனா யார், அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்புல திரிய தேவனுடைய பங்களிப்பு என்ன, எல்லாவற்றையும் நம்ம தெளிவாக அறிஞ்சிருப்போம். இறையில் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இறை பக்தி என்னுடைய இறையியலை பிரதிபலிக்கின்றதா அப்படின்னா அதில் ஜீரோவாக இருப்போம், அதில் குறை உள்ளவர்களாக இருப்போம். இந்த மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம், அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. தங்களுடைய இறையியலை சொல்லிட்டு அடுத்து இறை பக்தியை காட்டுறாங்க. விடுவிக்காமற் போனாலும். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, இந்த 3 வாலிபர்களுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது என்னன்னு சொன்னா, தேவனுடைய ஞானம் அவருடைய தாசர்களுடைய விருப்பத்தை காட்டிலும் பெரிதானது என்பதை அவர்கள் அறிஞ்சிருந்தாங்க. ஆண்டவர் என்ன விடுவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருக்கலாம், ஆனால் என்னுடைய விருப்பத்தை விட தேவனுடைய ஞானம் பெருசு. அவர் என்ன நினைக்கிறாரு, அப்பா இந்த நேரத்தில் உன்னை நான் விடுவிக்க மாட்டேன்ப்பா, அதுதான் எனக்கு ஞானம், அதுதான் நீதியான ஒரு விஷயம் அப்படின்னு தேவன் தீர்மானிச்சிருக்கிறாரா, அதுதான் பெருசு என்பதை அவர்கள் விசுவாசித்தார். தேவனுடைய மனிதர்களுடைய விருப்பத்தை காட்டிலும் என் தேவனுடைய ஞானம் பெரியது, என் தேவனுடைய அரசாங்கம், என் தேவனுடைய ஆட்சி, என் தேவனுடைய சித்தம் அது பெரியது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதாவது தேவனால விடுவிக்க முடியும் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். நல்லா கவனிங்க, தேவனால விடுவிக்க முடியும் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். தேவனால விடுவிக்க முடியும் என்பதனால, தேவனால விடுவிக்க கூடும், அவரால் அதை செய்ய முடியும் என்பதனால அதை அவர் செய்யணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனாலே அக்கினி சுவாலையிலிருந்து எங்களை காப்பாற்ற முடியும், அவரால் அதை செய்ய முடியும். அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு சக்தி உண்டு, அவருக்கு ஆற்றல் உண்டு, அவருக்கு பலன் உண்டு. ஆனால் இது அவரால் முடியும் என்கிறதுனால அது அவர் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது, எந்த நிர்பந்தமும் கிடையாது. அவருடைய ஞானத்தில், அவருடைய சித்தத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் செய்வார். அப்போ நம்ம நல்லா விளங்கிக்கணும், விடுதலையை நிர்பந்தமாக வைக்கின்ற ஒரு விசுவாசம், விடுதலையை கட்டாயமாக வைக்கின்ற ஒரு விசுவாசம், அது சுயத்தை மையப்படுத்தியது. என்னை விடுவிச்சாதான் அப்படின்னு ஒரு கட்டளை நம்ம வைக்கிறோம் வைங்களே, அது சுயத்தை மையப்படுத்தியது. என்னை விடுவிக்காமற் போனாலும், என்னை காப்பாற்றாமல் போனாலும் தேவன் என்ன செய்கிறாரோ அதுதான் சரி என்பதை விசுவாசிப்பது தான் தேவனை மகிமைப்படுத்துகின்ற விசுவாசம். அப்போ நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன, ஆண்டவர், அதாவது விடுதலை நமக்கு கிடைக்காமற் போனாலும் தேவன் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர், தேவன் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். அதாவது அவங்க நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய
செயலிலே, தேவனுடைய வல்லமையிலே அவர்கள் நிச்சயமாக இருந்தார்கள். சரிங்களா? தேவனுடைய வல்லமையிலே அவர்கள் நிச்சயமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஆராதனை தேவனுடைய மதிப்பிலே தங்கியிருந்தது. புரியுதா? அதாவது தேவன் எங்களை விடுவித்தாதான் நாங்கள் அவரை ஆராதிப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கல. தேவன் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் என்ன செய்வோம்? அவரை ஆராதிப்போம். அதுதாங்க உண்மையான இருதயம், உண்மையான ஆராதிக்கின்ற இருதயம். அதுதான். சரிங்களா? தேவனை உண்மையாக ஆராதிக்கின்ற இருதயம். அந்த விசுவாசம் நிபந்தனைக்கு உட்பட்டது கிடையாது. நிபந்தனை அற்ற ஒரு விசுவாசம். தேவன் இதை செய்தாதான் நான் அவரை ஆராதிப்பேனுங்கிறது கிடையாது. அவர் எனக்கு எதையுமே கொடுக்காம போனாலும் அவர் யார் என்பதினாலே, அவர் எவர் என்பதினாலே, அதனால நான் அவரை ஆராதிப்பேன். நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? யோபு 13வது அதிகாரம் 15வது வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன். ஆபகுக்கில் வாசிக்கிறோம். ஆபகுக் 3வது அதிகாரத்தில், அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனில் களி. பாட்டு பாடலாம், பிரமாதமா பாட்டு பாடலாம். செய்கிறோமா? இங்கே மனிதர், இந்த 3 மனிதர்கள் அதை தான் செஞ்சாங்க. 3 மனிதர்கள் அதை தான் செஞ்சாங்க. ஒரு மிஷனருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது, அவர் தன்னுடைய ஊழியத்தில் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இழந்துட்டார். எல்லாரையும் இழந்ததற்கு பிற்பாடும் அவரை பார்த்து கேட்குறாங்க மற்றவர்கள், இப்படி நீ எல்லாத்தையும் இழந்துட்ட, எல்லாத்தையும் இழந்ததற்கு பிற்பாடும் நீங்கள் எப்படி கடவுளை துதிச்சு நீங்கள் பாடல்களை எழுதுறீங்க, எப்படி கடவுளை துதிச்சு நீங்கள் பாடுறீங்க அப்படின்னு அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய சொத்துக்கள், என்னுடைய உறவுகள் தான் அவங்க என்னிடத்துலேருந்து எடுத்துட்டாங்க. ஆனால் கிறிஸ்துவை அவர்களால் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. கிறிஸ்துவை அவங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் மீது நான் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை அவங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார். அப்படித்தான் இந்த மனிதர்கள், இந்த 3 வாலிபர்கள், தேவன் விடுவிக்காமற் போனாலும் அவர் எங்களுடைய ஆராதனைக்கு உரியவர் என்பதை அவர்கள் விசுவாசித்து அதன் அடிப்படையிலே அந்த நிலைமையிலே அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதுங்க, தேவன் வல்லமையுள்ளவர் என்பதை நம்ம விசுவாசிக்கலாம். தேவன் வல்லமையுள்ளவர், அவர் ஆற்றலுடையவர் என்பதை நம்ம விசுவாசிக்கலாம். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய ஆராதனைக்கு உரியவர் என்பதை நாம் என்ன செய்ய மாட்டோம்? விசுவாசிக்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி இருக்கும், அது ஒரு நிபந்தனையை பேஸ் பண்ணி இருக்கும். அவர் வல்லமையுள்ளவர் தான், அவர் ஆற்றலுடையவர் தான், ஆனால் அவர் எனக்கு இதை செஞ்சால் தான் நான் அவரை ஆராதிப்பேன். ஒரு கண்டிஷன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ நாம் என்ன செய்யணுங்க? இந்த மாதிரி ஒரு நிபந்தனையின் அடிப்படையிலே வருகின்ற விசுவாசத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். நிபந்தனையின் அடிப்படையிலே வருகின்ற விசுவாசத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். கடவுள் நம்மளை விடுவிக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் அவரை சேவிக்கிறதே விட்டுருவோம். என்னுடைய இருதயத்தின் விருப்பங்கள் நடக்கலன்னு சொன்னால் கடவுளை விட்டு போயிடுவோம். அவரே என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லைங்க அவருக்கு. நான் எத்தனை வருஷமாக அவரை சேவிக்கிறேன், எத்தனை வருஷமாக நான் அவரை பணிஞ்சு கொள்கிறேன், எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, அதை கூட அவர் செய்ய மாட்டேங்கிறாரு, என்ன ஒரு கடவுள், என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? சபைக்கு வர்றதை விட்டுருவோம், ஆண்டவரை சேவிக்கிறதை விட்டுருவோம், எல்லாத்தையும் விட்டுருவோம். இது சுயநலத்தை மையமாகப்படுத்தியது. இது தேவன் அவர் கொடுக்கின்ற ஈவுகளுக்காக அவரை ஆராதிப்பது. ஆனால் நல்லா கவனிங்க, தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஈவுகளுக்காக நாம் அவரை ஆராதிக்க கூடாது. தேவன் நமக்கு தருகின்ற விடுதலைகளுக்காக நாம் அவரை ஆராதிக்க கூடாது. தேவன் யார் என்பதினால நாம் அவர் ஆராதிக்கணும். இதுதான் அவருடைய தெய்வீக மதிப்பு. அவர் என்ன பண்ணாம போனாலும் நான் அவரை ஆராதிப்பேன். அதாவது அது என்ன ஒரு பிரச்சனை வேணுமானாலும் இருக்கலாம். நீங்கள் இப்போ
இந்த சூழ்நிலையில், இந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்திற்குள்ளாக நீங்கள் போயிட்டு இருக்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு 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 வேதனைக்குள்ளாக நீங்கள் போய்கிட்டு இருக்கலாம். அநீதி உங்களுக்கு நடக்கலாம். என்ன ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குள்ள நீங்கள் இருக்கலாம். அது ரொம்ப காலமாக அது நீடிச்சுட்டே கூட இருக்கலாம். தேவன் ஒருவேளை அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தராமல் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்காம கூட இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு உபத்திரவத்தின் மூலமாக, இந்த ஒரு கஷ்டத்தின் மூலமாக, இந்த ஒரு பாடுகளின் மூலமாக தேவனுக்கு மகிமை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால தேவனுக்கு மகிமை கிடைக்குது, அது எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருப்பேன் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு வரணும். சரியா? எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு அது நிச்சயம், எனக்கு வேதனை தான். ஆனால் இந்த வேதனையின் ஊடாக தேவன் மகிமைப்படுவார் என்று சொன்னால் எனக்கு சந்தோஷம், எனக்கு திருப்தி. அவர் மகிமைப்படுகின்ற வரைக்கும் நான் சந்தோஷமா இருப்பேன் என்கின்ற ஒரு மனது. இதுதான் என்னதுங்க? அவரை உண்மையாக ஆராதிக்கின்ற ஒரு இருதயம். மூன்றாவதாக அக்கினியின் மத்தியிலே தேவன் நம்மோடு இருப்பதினாலே அவர் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். ஒரு நம்பிக்கையினுடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அக்கினியின் மத்தியிலே தேவன் நம்மோடு இருப்பதினாலே அவர் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் முடிய அதை நம்ம பார்க்கிறோம். இப்படி விசாரிக்கிறாரு. அவங்க சொல்லிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆண்டவர் எங்களை விடுவிப்பார்ப்பா, அவரால் முடியும், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீர் உண்டாக்கின சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே 19வது வசனத்தில் பார்க்குறோம், ராஜாவுக்கு கடும் கோபம். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நேபுகாத் நேச்சார் கடும் கோபம் உண்டு. அவனுக்கு நடக்கிற அந்த சம்பவத்தெல்லாம் பாருங்க. இந்த வசனத்தில் அவனுக்கு கடும் கோபம் மூழுகிறது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி கட்டளையிட்டான். அடுத்து என்னது? 20வது வசனத்தில் அவர்கள் மூவரையும் அக்கினி சுவாலையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன்னுடைய இராணுவத்திலே பலசாலிகளாகிய புருஷர்களுக்கு கட்டளையிட்டான். எந்த அளவுக்கு ராஜாவுக்கு ஒரு உக்கிர கோபமும் வெறுப்பும் மூர்க்கமும் வந்திருந்தா இந்த மனுஷன் அந்த 3 பேரை தூக்கி நெருப்பில் போடுறதுக்காக இவ்வளோ மெனக்கடலை செஞ்சிருப்பான்னு பாருங்களேன். தன்னுடைய இராணுவத்திலே பலசாலிகளான புருஷர்கள். இப்போ என்ன நடக்குது? இவங்களை நான் என்ன கொடூரமாக தண்டிக்கிறேன் பாரு, என்னுடைய கட்டளையா நீங்க மீறுறீங்க, என்னுடைய இந்த கட்டளையா நீங்க மதிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, நான் என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி, இன்னும் சொல்ல போனா அந்த 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி ஜுவாலையை பார்க்கணும் ராஜாவுடைய கோபம் அதை விட சூடாயிருச்சு. சொல்லிட்டு என்ன செய்யறான்? தூக்கி நெருப்பில் போடுங்கன்னு கட்டளையை கொடுக்குறார். 21வது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சுவாலையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. எவ்வளோ பயங்கரம் பாருங்க. இராணுவத்திலே பலசாலிகளான புருஷர்கள், அவர்களால் அந்த சூட்டை தாங்க முடியல. போன நேரத்தில் அவங்களே செத்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்கே நடக்கிறது ராஜா பார்க்கிறார். ஒரு அற்புதமான விஷயம் நடக்கிறது ராஜா பார்க்கிறார். என்னது? 24வது வசனத்தில் அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவை என்றார்கள். அதற்கு அவன், இதோ
4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். இது யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தை எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு முன்பதாக இங்கே தம்மை காட்சிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி அவர் தம்மை காட்சிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரிதான் இந்த இடத்துல தம்மை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து இங்கே தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னால், தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி மீட்டு கொள்ளுகிறார் என்று சொன்னால், இந்த 3 வாலிபர்களையும் அந்த எரிகிற அக்கினி சுவாலையிலே போடுவதிலிருந்து அவர்களை தப்புவித்து, அல்லது அந்த எரிகிற அக்னி ஜாலையில் அவர்களை போடாமல் இருக்கும்படி செஞ்சு அவங்களை அவர் ரட்சித்து காப்பாற்றுறது கிடையாது. அக்னி ஜுவாலையில் அவர்களை போடும் பொழுது அவர்களோட சேர்ந்து இவரும் போய் நிற்கிறார். அப்படித்தான் தேவன் நம்மளை ரட்சிக்கிறார். அப்படித்தான் தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். நமக்கு பிரச்சனைகளே இல்லாம, அக்னி ஜுவாலைகளே இல்லாம, நம்மை பட்சிக்கிற எந்த ஒரு சோதனையும் இல்லாம, எல்லாவற்றிற்கும் நீங்களாக்கி எதுவுமே நடக்காம தேவன் நம்மை காப்பாற்றுகின்றவர் கிடையாது. அந்த பாடுகளின் மத்தியிலே அவர் நம் பக்கத்துல வந்து நம்மளோடு சேர்ந்து நிற்கிறார். அப்படித்தான் அவர் நம்மை காப்பாற்றுகிறார். அப்படித்தான் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். எந்த ஒரு உபத்திரவும் இல்லாமல், எந்த ஒரு பாடுகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்து அவர் நம்மை காப்பாற்றுறது கிடையாது. அந்த பாடுகளின் மத்தியிலே அவர் நம்மோடு இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். அப்படித்தான் இங்கே செய்கிறார். அதான் நம்ம ஏசாயா 43வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது, அக்கினியை மிதிக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன். அது உன்னை தீண்டாது, அது உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்றார். அப்போ இந்த மனிதர்கள் தேவனுடைய விடுதலையை கண்டார்கள். எப்படி விடுதலைன்னு சொன்னா, கிறிஸ்து பிரச்சனையின் மத்தியிலே அவர்களோடு கூட இருந்தார். ஒரு மிஷனரி, சீனா தேசத்திற்கு போன ஒரு மிஷனரி, அந்த ஊழியத்திலே தன்னுடைய மனைவியை இழந்துட்டாரு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்துட்டாரு. பாடுகள், உபத்திரவங்கள் இவை எல்லாவற்றை மத்தியிலையும் தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இழந்துட்டார். எல்லாரும் இழந்ததற்கு பிற்பாடு தன்னுடைய குறிப்பில் அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னு சொன்னா, அவர்கள் என்னுடைய வீட்டை எரித்து விட்டார்கள், என்னுடைய விசுவாசத்தை அல்ல. அவர்கள் என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டார்கள், என்னுடைய கிறிஸ்துவை அல்ல. இந்த அக்கினி அது சூடாகத்தான் இருக்குது, ஆனால் அவர் என் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இந்த 3 மனிதர்களும் அதைத்தான் அனுபவித்தார்கள். இந்த 3 வாலிபர்களும் அதைத்தான் அனுபவித்தார்கள். அக்கினி இல்லாத, அக்கினியிலே போடப்படாத ஒரு சம்பவத்தை கிடையாது. அந்த அக்கினியின் மத்தியிலேயும் தங்களோடு இருந்தவருடைய பிரசன்னத்தை அவர்கள் அதிகமாக உணர்ந்தார்கள். அதுதான் இங்கே முக்கியம். சரிங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், தேவன் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலேயும் அவர் நம் பக்கத்திலே நம்மோடு இருப்பதினாலே அவர் நம்முடைய ஆராதனைக்கு உரியவர். அதாவதுங்க, இதை பற்றி பேசும் பொழுது, இந்த ராஜா, இந்த பாபிலோன் மன்னன் நேபுகாத் நேச்சார் பற்ற வைத்த இந்த அக்கினி ஜுவாலை, அது ஒரு அநீதியானது, அது ஒரு நீதியானது கிடையாது. ஏன் சொன்னால், தேவனுக்கு விரோதமாக செயல்படும்படி ஒரு கட்டளையை எழுப்புறான், தேவனுக்கு விரோதமாக தேவனை மறுதளிக்கும்படி ஒரு விஷயத்தை செய்கிறான். அப்படி செய்யலைன்னா நான் உன்னை தண்டிப்பேன்னு சொல்கிறான். அந்த தண்டனை ஒரு அக்கினி ஜுவாலையில் நெருப்பிலை போடப்படுகின்ற ஒரு தண்டனை. இது அநீதியான ஒரு அக்கினி ஜுவாலை.
அநீதியான ஒரு அக்கினி. ஆனால் நீதியான ஒரு அக்கினி ஒன்று இருக்குது. நீதியான அக்கினி ஜுவாலை ஒன்று இருக்குது. அதுதான் தேவனுடைய நித்திய நீதியுள்ள கோபம். அந்த நீதியுள்ள கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் நித்திய நரகம், அக்கினி நரகம், அவியாத அக்கினி, சாகாத புழு. அப்பேற்பட்ட அக்கினியிலிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளால முடியாதுங்க, நம்மளால முடியாது. அந்த அக்கினியிலிருந்து நம்முடைய சுயத்தில் ஒருபோது நான் தப்பி பிழைக்க முடியாது. தேவனுடைய அந்த நித்திய கோபாக்கினையின் அக்கினி, பட்சிக்கின்ற அக்கினி என்ற வேதம் சொல்லுது அவரை பற்றி பேசும் பொழுது. அப்படி பட்சிக்கின்ற அக்கினி ஜுவாலையாகிய தேவனுடைய அந்த ஜுவாலையிலிருந்து நம்மளால காப்பாற்ற முடியாது, நாம நிற்க முடியாது. ஆனால் நமக்காக ஒருவர் நின்றார், நமக்காக ஒருவர் நின்றார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கணும், அவரை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசிக்கின்ற பொழுது அவர் நமக்காக நின்றபடினாலே அவருடைய அந்த அக்கினியிலிருந்து நாம் என்ன செய்யப்படுகின்றோம்? மீட்கப்படுகிறோம். இதை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிறிஸ்து நமக்காக நின்று இருக்கிறார், நாம் அவரை சார்ந்து வாழணும். அது மாத்திரம் இல்லை, இது மாத்திரமல்ல, பிரச்சனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே தேவன் என்னை விடுவிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. தேவன் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை அவர் நமக்கு வாக்கு பண்ணலை. நான் பிரச்சனையிலிருந்து நான் உங்களை கட்டாயம் விடுவிச்சிருவேன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், பிரச்சனைகளின் மத்தியிலேயும் தம்முடைய தவறாத உண்மையான நீதியுள்ள பிரசன்னத்தை தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அவர் தப்பிப்பதற்கான போக்கை உண்டு பண்ணுவார், பண்ணாமலும் போகலாம், பண்ணுவார், பண்ணாமலும் போகலாம். ஆனால் அவர் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் என் கூட இருப்பார், என் பக்கத்தில் இருப்பார். அது அவரை ஆராதிக்க நம்மை தூண்ட வேண்டும். நம்முடைய மிகப்பெரிய ஒரு சாட்சி, நம்முடைய விடுதலை கிடையாதுங்க. நம்முடைய மிகப்பெரிய ஒரு சாட்சி நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற விடுதலை கிடையாது. உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் எந்த அளவிற்கு நீடிய பொறுமையோடு நிலைத்து நிற்கின்றோம் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி உபத்திரவங்களின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, அக்கினியின் மத்தியிலே நாம் விசுவாசத்திலே தளராமல், விசுவாசத்திலே சோர்ந்து போகாமல், மன சமாதானத்தோடு நாம் வாழுகின்ற பொழுது, தேவனை ஆராதித்து நடக்கின்ற பொழுது நமக்குள்ளாக இருக்கின்ற கிறிஸ்துவை உலகம் காணும். அது வரைக்கும் உலகம் பார்க்க, நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை உலகம் காணும். அதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படியாக. அப்போ இந்த தானியேல் 3வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இது வெறுமனே விசுவாசத்திலே உறுதியாக நின்ற 3 வாலிபர்கள் அப்படிங்கிறத தாண்டி தேவனுடைய தெய்வீக மதிப்பை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருது. அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதோ, அல்ல மறுபடியும் இந்த வேத பகுதியை நீங்கள் படிக்கும் பொழுதோ, இதை ஒரு அநேக நேரத்தில் இந்த 3வது அதிகாரத்தை நம்ம எப்படி படிக்கிறோம்னு சொன்னால், இது ஏதோ ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் மாதிரி தான் இதை நம்ம பார்க்குறோம். ஒரு கதாநாயகனுக்குரிய ஒரு கதை அப்படி தான் அதை நம்ம பார்க்குறோம். எப்படிப்பா என்ன மாதிரியான ஒரு சம்பவம்ப்பா, என்ன மாதிரியான ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை பெருசுப்படுத்தி பயங்கரமாக சொல்கிறோம். அது தப்பு கிடையாது, உண்மையாக அவங்க நின்றாங்க, அது மிகப்பெரிய ஒரு விசுவாசம். ஆனால் அதை காட்டிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தேவனுடைய தெய்வீக மதிப்பு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அவர் யாராக இருக்கின்றார் என்பதினாலே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு உலகமே அவரை விட்டுட்டு போகலாம், சபைக்கு வந்தவர்கள் அவரை விட்டுட்டு போகலாம், சபையிலே இருப்பவர்கள் அவரை மறுதலித்து விட்டு போகலாம். ஆனால் தேவன் என்னுடைய ஆராதனைக்கு உரியவர். தேவன் யார் போனாலும் பரவாயில்லைங்க,
யார் மறுதளிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க மறுதளிக்கிறாங்கங்கிறதுனால என்னுடைய விசுவாசம் சோர்ந்து போகுது, அவங்க மறுதளிச்சுட்டு போறாங்கங்கிறதுனால என்னுடைய விசுவாசம் குறைவுபடுதுன்னு சொன்னா, அப்போ நான் யாரை நம்பல? தேவனை நம்பல. அவங்க கடவுளை விசுவாசிச்சாங்கிறதுனால நான் விசுவாசிக்கிறேன். அப்படித்தான் அந்த கதை இல்லையா? அப்படிதான் கதை. அதனால அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நானும் விட்டுட்டு போறேன். அப்படி கிடையாது. யார் என்ன பண்ணாலும் சரி, நான் தேவனை ஆராதிப்பேன். இரண்டாவதாக, என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்காமல் போனாலும் சரி, தேவன் என்னுடைய ஆராதனைக்கு உரியவர். மூன்றாவதாக, என்னுடைய பாடுகளின் மத்தியிலே அவர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால அவர் என்னுடைய ஆராதனைக்கு உரியவர். எல்லாவற்றிற்கு மேலாக அவர் அவர்களை அற்புதமாக விடுவித்தார். நம்மளை விடுவிப்பாரா தெரியாது, அவர்களுக்கும் தெரியாது, விடுவிப்பாரான்னு அவங்களுக்கும் தெரியாது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உண்மையாக இருப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அவர்களை அவர் விடுவித்தார். தேவன் நம்மளையும் விடுவிப்பார். அது அவருடைய ஞானத்திற்கு உரியது, அது அவருடைய சித்தத்திற்கு உரியது, அது அவருடைய இறையாண்மையின் அறிவிற்கு உரியது. அப்படி விடுவித்தால் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வாழ வேண்டும். எப்படி பார்த்தாலும் சரி, அவர் என்னுடைய ஆராதனைக்கு உரியவர். ஏன் என்று சொன்னால், அவர் இறையாண்மையுள்ளவர், அவர் ஞானமுள்ளவர், அவர் என் பக்கத்தில் எப்போதும் இருக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தைகளின்படி நாம் தேவனை ஆராதித்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாக வாழ்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தாவை நாங்கள் வாசித்து சிந்தித்த இந்த வேத வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தேவனே, நீர் ஆராதனைக்கு தகுதியானவர், ஆராதனைக்கு உரியவர் என்பதை இந்த சம்பவத்தின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் உம்மை உண்மையாய் ஆராதிக்கும்படிக்கு, எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்மை நாங்கள் உறுதியாய் தொழுது கொள்ளும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென்.